Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Hair Mindset. இந்த vlog லாஸ்ட் vlogோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் vlog பார்க்காதவங்க இன்ஷால்லா பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக துபாய் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து ரூம் தான் போயிட்டுருக்கோம். மச்சியுமே சலாம் சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்களோட ரூமுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு விடிய காலை 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. The next day. இந்த vlogல துபாயில் என்னோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போணுச்சுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் 9:40 ஆகுது. ட்ராலி மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பொட்டியுமே பார்த்தீங்கன்னா பிரிக்கணும், அதுலேயுமே கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ பிரிச்சுட்ருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் டே தானே ஃபுட்ஸ் வெளியில் வாங்கிக்கலான்னு. பட் என்னோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா துபாய் வரப்போகிறேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனப்பவே நான் யோசனை பண்ண விஷயங்கள் சாப்பாடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுகள். இப்போ நான் ஊர்லேருந்து வரும்போதே 90% ஆஃப் பொருள் நான் கையிலே கொண்டுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பொருள் தீர்ற வரைக்குமாச்சும் வெளியில் நம்ம எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு அந்த கையில் இருக்க பொருள் தீர்ந்துருச்சுன்னா வெளியில் தான் வாங்க போகிறோம். உடம்பு சரியில்லைனாலும் வெளியில் தான் வாங்க போகிறோம். இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போனோன்னா கண்டிப்பாக வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம சாப்பிடாமலாம் இருக்க போகிறதில்ல, எப்படியுமே வெளியில் வாங்குவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கம்மி பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதால அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை என் கையில் இருந்த பொருள் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் யூஏக்கு வந்திருக்கிறது விசிட்டிங்கில் 2 months தான் இருப்பேன். இன்ஷால்லா ஊருக்கு கிளம்பிடுவேன். என்னோடய பெரிய ஆசை என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒருத்தருக்குமே தெரியும் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ வலி கஷ்டம்னு. இன்ஷால்லா உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அடுத்த முறை இன்ஷால்லா நான் யூஏஇ வரும்போது என் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கிற மாதிரி வரணுண்டு. இன்ஷால்லா பிரிஞ்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக சேர்ந்து இருப்போம். அல்லாஹ் நமக்காக ஒரு பெட்டர் பிளான் வச்சுருப்பான். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு கொண்டுட்டு வந்திருந்தேன். அதை தான் பிரிச்சிட்ருக்கேன். உளுந்த அடை பண்ணிக்கலான்னு. உளுந்த அடை ரெடி பண்ணுறது ஈஸி தான், கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணிடலாம். இந்த மாவில் ஜஸ்ட்டு சால்ட்டோ வாட்டரோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா உளுந்தடைக்கான பேட்டர் ரெடி ஆகிடும். நமக்கு தான் ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? அதனால் இந்த பேட்டர்லேயே நான் சீனியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இனிப்பான உளுந்தடையாக பண்ணிக்கலான்னு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி உளுந்த மாவு, சத்து மாவு, இந்த மாதிரி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற பேட்டர் எல்லாமே எனக்கு சரியான அளவில் மிக்ஸ் பண்ண தெரியாது. அதாவது இப்போ 2 பேர்னால் 2 பேருக்கு இவ்வளோ மாவு போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற அளவு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் மாவு போட்டு பார்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உளுந்தடைக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னால் வரையுமே இந்த ரூம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் ஸ்டவ் இந்த நிலமையில் இருக்குது. இன்ஷால்லா இனிமேல் தான் ஒன்று க்ளீன் பண்ணணும். இந்த ரூம்லேயே விசில்ஸுமே இருந்துச்சு. நான்ஸ்டிக் இரும்பு கல்லாக இருந்துச்சு. இரும்பு கல்லே உளுந்தடை பண்ணிக்கலான்னு கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு உளுந்தடையுமே ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உளுந்தடை ரெடி பண்ணும்போது எனக்கு சரியான பசி. இப்போ தானே கண்டிப்பாக ஒரு சொதப்பல் நடக்கும். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்லை விட்டு உளுந்தடை எடுக்க வர மாட்டேன்ருச்சு. இந்த கல் யூஸ் பண்ணி 1 month இருக்கும். ஒரு டைம் பழக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் போல், அறவே எடுக்கவே வரமாட்டேன்ருச்சு. ஸோ நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. அந்த கல்லை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு உளுந்தடையை உளுந்து கஞ்சியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த சட்டியை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். சரி கஞ்சாக பண்ணி குடிச்சிடலாம், அப்படியுமே பண்ணிக்கலாம். ஸோ கஞ்சாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு வேணும்னா இல்லை தண்ணி வேணும்னா போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பிலே வச்சுட்டேன். கஞ்சி ரெடி ஆனது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக உட்காந்து டிவி பார்த்துட்டு கஞ்சி சாப்பிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸுமே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் பிரிக்கும்போது டைம் 1:40 ஆகிடுச்சு. லன்ச் டைமே வந்துடுச்சு. லன்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுமையாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பொட்டியை பிரித்து இதில் இருக்க ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது. இதை எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாலே நமக்கு ஒரு பெரிய வேலை குறைஞ்சிரும்.
அதுவும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி உளுந்து கஞ்சிலாம் அந்தளவுக்கு பிடிக்காது. நான் மல்லு கட்டி தான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அப்படி தான் குடிக்கவே இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் குடித்தாங்க. அதனால அவனுக்கு மறுபடியும் பசி வரத்துக்குள்ளே நம்ம லன்ச் பண்ணிட்டோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இருந்தாலுமே என்னால் ஃபுல்லாலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியல. ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால் சைடில் நான் லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுமே சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். லன்ச் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் வித் மீல் மேக்கர் ஃப்ரை. எப்போதுமே பருப்பு சாதம் குக்கரில் தான் பண்ணுவேன். பட் இந்த டைம் சட்டியில் பண்ணது நல்லாவே குழஞ்சி போயிடுச்சு. நானும் தம்பி சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு பிளேட்டில் ரைஸ் போட்டு ஃபேனில் வச்சுருக்கேன், குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. இந்த சட்டியில் இருக்க சாதம் மீதமான சாதம்னு தான் சொல்லணும். ஊரில் ரைஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் வச்சுருப்போம். பட் இங்கே அந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியாததால் ரைஸ் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எக்ஸ்ட்ரா ரைஸ் கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாக்ஸுமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கேன். ஊரில் பேக் பண்ணும்போது என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறது சரியாக காமிக்க முடியல. வாங்க என்னென்னலாம் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். எல்லாமே நியூ ட்ரெஸ். எங்கள் 3 பேருக்கு ஈதுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னோட ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ். அதுக்கு பக்கத்தில் தம்பியோட நியூ அண்ட் ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ், ஷூ, கேப் இதெல்லாமே இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் கீழே விசில்ஸ் வச்சுருக்கேன். இந்த விசில்ஸ் எல்லாமே ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது தான். அதுக்கு பக்கத்தில் இருக்க கேரி பேக்கில் விசில் வாஷிங் சோப், ஸ்பாஞ்ச், அப்புறம் எங்களுக்குள்ள சோப் இதெல்லாமே இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் மாஷால்லா இவ்வளோ மல்லிகை ஜாமானுமே ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது தான். அதுக்கு பக்கத்தில் என்னோடய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த பர்ஸில் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே தான் ஊர்லேருந்து நான் கொண்டுட்டு வந்த திங்ஸ். ஓப்பன் பண்ண பாக்ஸ்லேயே எல்லா திங்ஸையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரோலியில் என்னோடது தம்பியோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் சைடில் தம்பியோட கேப், ஷூ, பெல்ட் இதெல்லாமே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் பொட்டிலேயே பச்சை பயிறு கொண்டக்கடலாம் பிரிஞ்சிருந்தது. ஸோ அதையும் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நினைக்கிறேன். இது எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. கிச்சனில் கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா முறுக்கு வத்தல், மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அரிசி, இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த பேக்கில் விசில் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சோப்பு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இருக்குது. எனக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக பெரிய வேலையை முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த டவுட் உங்களுக்கு வரும். பொட்டியை பிரிச்சுட்டு அதே பொட்டியிலே ஜாமானையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பெரிய வேலை முடிச்சிடுச்சின்னு சொல்கிறேனேன்னு நினைப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நம்ம 1 மந்த்து தான் இருக்க போகிறோம். இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ரூம். அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ரூம்லேயே நமக்கு தேவையான எல்லா ஜாமானுமே இருக்குது. அதனால் இங்கே இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பயணம் கிளம்பும் போதே அண்ணன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்மளோட திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதனால தான் நான் எந்த ஜாமானையுமே பிரித்து எடுத்து வைக்காமல் அப்படியே பாக்ஸ்லேயே எடுத்து வச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:20 ஆகுது. கொஞ்சமாக வெசில்ஸ் இருந்தது, சமைச்ச வெசில்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் கொண்டுட்டு வந்த தம்பியோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த ரூம்லேயுமே கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய வெசில்ஸுமே இருந்தது. ஸோ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேட்டாக விலாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய சாரி. அவ்வளோதான், இதோடு இந்த விலாக் முடியுது. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததும் சாப்பிட்டுட்டு துபாய் வர போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டோம்.